ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம் தலைவர்கள் சீரீஸில் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதோட பார்ட் 5 வீடியோ தான் இது. இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுடன் அவர் காங்கிரஸ் கட்சியிலேருந்து என்னென்ன பண்ணாருன்றதை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். அதோட கண்டினியூட்டி தான் இது. 1930 பார்த்தீங்கன்னா 1930 இடைப்பகுதியில், அதாவது அந்த 1930வது வருஷத்தில் அந்த நடுப்பகுதியான மாதங்களில் என்ன பண்ணார்னா ஐரோப்பாவுக்கு பயணம் செய்தார் போஸ். அதாவது சுபாஷ் சந்திர போஸ் ஐரோப்பாவுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு இந்திய மாணவர்கள், அப்புறம் பெனிட்டோ முசோலினி இவங்கெல்லாம் சந்தித்து ஐரோப்பிய அரசியல்வாதிகள் நிறைய பேரையும் இவர் சந்திக்கிறாரு. அப்போது இந்த சந்திப்பெல்லாம் நடக்கும்போது அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய போராட்டம் அப்படின்ட்டு ஒரு புத்தகத்தையும் அவர் எழுதுறாரு. இந்திய போராட்டம் அப்படின்ட்டு அவர் ஒரு புத்தகத்தை எழுதுறாரு. அந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 1920 1934 வரைக்கும் நடந்த சுதந்திர போராட்டங்களை பற்றி அவர் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா 1935 லண்டனில் வெளியிடப்பட்டது. லண்டனில் அதை ரிலீஸ் பண்ணுறாரு. ரிலீஸ் பண்ணாலும் இது இந்த புத்தகம் காலனிய நாடுகளில் தடை செய்கிறாங்க. ஏன்னா இந்த புத்தகத்தில் விடுதலை தூண்டுறதுக்கான கண்டென்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி இதை தடை பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 1934 ஆஸ்திரியா, அதாவது ஆஸ்திரியான்னு ஒரு நாடு இருக்குல்ல, ஆஸ்திரியா நாடோட கால்நடை மருத்துவரின் மகள், அதாவது வெட்டினரி டாக்டரோட பொண்ணு யாருன்னா எமிலி செங்கலை சந்திக்கிறாரு. 1934 எமிலி செங்கல் அப்படின்றவங்களை சந்தித்து அடுத்து 1937 பார்த்தீங்கன்னா எமிலி செங்கலை இவர் திருமணம் செஞ்சுக்கிறாரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.